ஹலோ யார்? உண்மையாவா? எப்போ? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஹலோ அண்ணா. சொல்றா நல்லவனே. நல்லா இருக்கீங்களாண்ணே? இது வரைக்கும் நல்லா தான் என்ன, நீ ஃபோன் பண்ணிட்டியே? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ராசா படத்துக்கு பெங்களூரில் அவார்டு தராங்கண்ணா. நம்ம ராசா படத்துக்கா? அவங்களுக்கு என்ன கெட்ட நேரம்டா? அதான் எனக்கும் தெரியல, நம்ம படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. சரி ஓகே, அதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் வச்சுக்கிறேன்? நான் வேறு எதுக்கு நான் ஃபோன் அடிப்பேன், அவ்வளோ தூரம் போகணும் பெங்களூர் வரைக்கும். அதானே பார்த்தேன், என்னடா சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கு புயல் அடிக்குதுன்னு. சரி ஓகே, முடிவு பண்ணிட்டேன், போகலாம். சூப்பர். எப்போ உங்களை பஸ் டிக்கெட் புக் பண்ணிடுறீங்களா? என்னது பஸ்ஸா? ஏய் நாளைக்கு சென்ட்ரல் வந்து பாரு அண்ணன் எப்படி கலக்குறாரு. சரி ஓகேண்ணா, ஆரம்பிக்கலாங்களா? அட ஆமாங்க, நம்மளோட ராசா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. சரி, அதுக்காக நம்ம அண்ணனை ட்ரெயின் புக் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க ஏதோ நார்மலான ட்ரெயின் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் போய் பார்த்தா தான் தெரியுது வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க. சரி, எவ்வளோ வேகம் வேணாலும் போ, ஆனால் எரும மாட்டு மேலே மட்டும் மோதிரான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ப்ரே பண்ணிவிட்டு எங்கள் கம்பார்ட்மெண்ட் தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்ல விடாதுங்க, ட்ரெயினோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்க்கவே. சரி, ட்ரெயின் கிளம்ப 10 நிமிஷம் இருக்குன்னா வாங்க நான் டீ சாப்பிட்டு போகலான்னு ஒரு உள்ளே தருவாங்கடா டீ அப்படின்னாரு. என்னது உள்ளே தருவாங்களா? சரி ஓகேன்ட்டு சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா இன்டீரியர்லாம் சும்மா சொல்ல விடாதுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சீட்டும் செம குஷனாக செமையாக இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம சீட்டை கண்டுபிடிச்சாக்கா நம்ம சீட்டில் யாரும் இடம் போட வச்சுருந்தாங்க. யாருன்னு எடுத்து பார்த்தா சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ட்ரெயின் கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சுவாலிட்டியோட 6:50க்கு மூவ் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வாட்டர் பாட்டிலும் சாக்லேட்டும் கொடுத்தாங்க. என்னென்ன அந்த சாக்லேட் இப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, அது சாக்லேட் இல்லடா தம்பி, இதான டீ அப்படின்னாங்க. என்ன இதுதான் டீயா அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பில் சுடு தண்ணி கொடுத்தாங்க. அதில் எப்படி அண்ணன் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அண்ணன் மிக்ஸ் பண்ணி காமிச்சாங்க. என்னென்ன இந்த கலர் கலக்குறீங்க, இந்த கலக்கு நான் குடிச்சனாக்கா எனக்கு கலக்க ஆரம்பிச்சிடும், அதனால் எனக்கு வேணா நீங்கள் மட்டும் குடிங்க அண்ணன். குடிச்சு பார்த்துட்டு அண்ணன் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டீ குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, வடை, பொங்கல், கேசரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் ஒரு 10 o'clockலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் போய் ரீச் ஆயாச்சு. அப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்தோம். சரி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே அவார்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடலாம் பார்த்தாக்கா அவங்க லஞ்ச் டைம் வரைக்கும் பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. சரி, இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பஃபேல போயிட்டு சார் சோறு எப்போ சார் போடுவீங்கன்னு கேட்டதுக்கு தம்பி நெக்ஸ்ட் மியூசிக் டிஸ்கஷன் இருக்குது, அது முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் சோறு போடுவோம்னாங்க. அச்சோ இது என்னோட ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கேர் ஆகிடுச்சு. ஏன்டா அவார்டு கொடுக்குறான்னு கூட்டு வந்து இப்படி கொலப்பசியில் போடுறேன்னு சொல்லிட்டு ஜிகே நான் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு வழியாக பாவம் பார்த்து ஒரு 3 மணிக்கெலாம் சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பந்திக்கு முந்திக்கணுன்ற நம்ம தமிழனோட பண்பாடை மறக்காமல் முதலெல்லாம் நானும் ஜிகே நான் போய் நின்றுட்டோம் பிளேட் வச்சுட்டு. ஒரு வழியாக பிளேட்டில் சோறை பார்த்த உடனே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எப்படியோ ஒரு வழியாக ஈவினிங் 4 மணிக்கெலாம் அவார்டை எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு ஆளவனுங்களா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த ஃபெஸ்டிவலோட கோஆர்டினேஷன் ரொம்ப போராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் அஷ்மா ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அங்கே நம்மளுக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கொடுத்தாங்க நம்ம ராஷ்டிர ஷார்ட் ஃபிலிமுக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ஃபெஸ்டிவலை. ஒரு வழி எஸ்ஆர்எஸ் பஸ் புக் பண்ணி சென்னை வந்து சேர்ந்து அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் பெங்களூருக்கு அவார்டு வாங்க போன சோக கதை இதோட முடியுது.